Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல். மேலும் விவரங்களை அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். உங்களோட தகவல்களை சொல்லுங்க. ஆபரேஷன் ரைசிங் லைன் பெயர் வைத்து ஈரானுடைய மிலிட்டரி இன்ஸ்டலேஷன், குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் புரோகிராம குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி வருகிறது. பதிலடியாக ஈரான் இஸ்ரேலுடைய நகரங்கள் மீது தாக்குதல் நடந்தது. ரெண்டுத்திலயுமே இழப்புகளை நம்ம பார்க்கின்றோம். இஸ்ரேல் தனக்கு இதுல ஒரு அப்பர் ஹேண்ட் இருப்பதாகவும் தன்னுடைய நோக்கங்கள் நிறைவேறி வருவதாகவும் ஈரானுடைய வான்பரப்பு தன்னுடைய, குறிப்பாக தெஹரானுடைய வான்பரப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னும் பிரகடனப்படுத்தி வருகிறது. இதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான தன்னுடைய எண்ணங்களையும் வெளிப்படுத்தி வருகிறது. நாங்க இதை சும்மா விட மாட்டோம். ஈரானுடைய நியூக்ளியர் புரோகிராம் எங்களுடைய இருப்புக்கே எதிரானது, அதனால அதை அழிக்க வரைக்கும் போய மாட்டோம்னு சொல்ல ட்ரம்ப்பும் ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் கொடுத்து வருகிறார். இதுல அவங்களுடைய இலக்குகளையும் அவங்களுடைய கோல்ஸையும் அவங்க விஸ்தாரம் பண்ணி வரத பார்க்கின்றோம். ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை தாக்குவது அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்டகால இலக்கு. அது போலவே ஈரான்ல ஆட்சி மாற்றம் செய்வதும் கூட அவங்களுடைய இலக்காக அவங்க அபிலாஷையாக வெளிப்படுத்தி வந்த நிலையில அந்த மொழியை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி பேசி வரத பார்க்கின்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பேசும் பொழுது சதாம் ஹுசேனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் அயத்தொல்லா கமேனிக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அயத்தொல்லா கமேனி ஈரானுடைய உச்ச தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்தான் இந்த ஈரான் ஆட்சியுடைய மைய புள்ளி, நியூக்ளியஸ். சோ அவரையும் கூட நாங்க குறி வச்சிருக்கோம். அவரை அழிப்பதும் கூட இந்த கான்ஃபிளிக்டுக்கு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான கான்ஃபிளிக்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு நெத்தன்யாகவும் பேசினார். அதோடைய நீட்சியாக அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காத் சதாம் ஹுசேனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அங்க ஆட்சி எப்படி அவருக்கு கைவிட்டு போனது, அவருடைய இறுதி நிலை என்னன்னு தெரியும், அந்த மொழியை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட வெளிப்படையான விஷயம். இன்னைக்கு இன்னும் அவங்க இந்த போருடைய நோக்கம்னு அவங்க பிரகடனப்படுத்தலைனாலும் கூட இஸ்ரேலுடைய நெடுங்கால எண்ணங்கிறது அங்க ஆட்சி மாற்றம் செய்து இஸ்ரேலோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அந்த நாட்டுக்கு வரும் அப்படின்னு அவங்க கனவு காண்றாங்க, அப்படின்னு கணிக்கிறாங்க, இல்ல என்றாங்க. அதே போல இந்த ஈரானுடைய நியூக்ளியர் பாம் வராம இருக்கிறதுக்கு அதற்கான நடவடிக்கைகளை அவங்க தொடர்றாங்க. இது அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படிங்கறத பொறுத்து பார்க்கணும். G7 நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத பார்க்கின்றோம். ட்ரம்ப் ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரேலுக்கு இந்நேரம் வரைக்கும் அவருடைய ஆசை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கின்றோம். ஈரான் அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய நகரங்கள்ல நிறைய இடங்களை தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இஸ்ரேல் இஸ் ஆல்சோ சஃபரிங் டேமேஜஸ் அப்படின்றதையும் பார்க்கின்றோம். இது அடுத்த கட்டம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து. நன்றி ஹரிஹரன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.